Allah Allah ya Rabbi Allah Allah ya Rabbi Allah Allah ya Rabbi Allah Allah எனவே அந்த இரண்டு ஹதீஸில் மிகவும் சஹீஹான ஹதீஸாக குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தையும் பின்பற்றுங்கள் என்று சொன்னதும் சஹீஹாகத்தான் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி ஷஹீதாகிய முஹர்ரம் மாதத்தை தாண்டி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட வஃபாத்தாகிய சஃபர் மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவர்களுடைய சிறப்பு என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் உலகத்தில் பணத்திற்கு அடிபணிந்து வாழ்ந்தார்களா? அரசர்களுக்கு அடிபணிந்து வாழ்ந்தார்களா? அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன என்பதனை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது சற்ற தெளிவாக அவர்களை பின்பற்றுவதென்ன, அவர்களுக்கு அவர்களுடைய அருமை தந்தை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரையை எமது வாழ்க்கையில் நாங்களும் எமது மனைவி மக்களும் எடுத்து நடந்தாலே நமக்கு ஈரேற்றம் கிடைத்து விடும் போல் இருக்கிறது. இப்னு முல்ஜிம் என்று சொன்ன அந்த முனாஃபிக் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெஞ்சுட்டப்பட்ட வாளினால் வெட்டினான். அவர்கள் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மறைவான இல்மின் மூலம், இல்முல் கைபின் மூலம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தே சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய தாடி அனைத்தும் முழு தாடியும் மறுதோண்டி ஓடுவது போன்று சிவப்பாக ஆகும் வரையில் நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள் அலியே ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். மறுதோண்டி என்றால் என்ன? இரத்தம் வீறிட்டு ஓடி முழு தாடியும் இரத்தத்தால் நனைந்த பின்புதான் நீங்கள் மௌத்தாகுவீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று வெட்டினான். அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பதற்காக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி வந்து அந்த இடத்திலே அவர்களுடைய நோயை விசாரிப்பதற்காக தயாராகும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் இப்பொழுது வஃபாத்தாக போகிறேன், நான் மரணிக்க போகிறேன். என்னுடைய மௌத்துக்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த இல்மின் மூலம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தந்த இல்மின் மூலம் என்னென்ன விடயங்களை நான் சொல்கிறேனோ அந்த அனைத்தையும் மனப்பாடமிட்டுக் கொள்ளுங்கள். நான் மௌத்தாகிய பின்பு என்னை சந்திக்க முடியாது. நான் மௌத்தான பின்பு என்னுடைய இல்முகளும் கபருக்கு போய்விடும், என்னோடு போய்விடும். அதற்கு முந்தையே நான் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் மனப்பாடமிட்டு உங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் மஹப்பத்து வைக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நாலு நாளாக நான் 2 விடயத்தை சொல்லுவேன், 8 விடயங்களை சொல்லுவேன். இந்த 8 விடயங்களையும் மனப்பாடமிட்டு என் அருமை மகனே உமது வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுங்கள், அதை மற்ற மக்களுக்கு எத்தி வையுங்கள். அதில் முதலாவது விடயம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், வமா ஹுன்ன யா அபதி, என் அருமை தந்தையே அந்த முதலாவது 4 விஷயத்தை சொல்லுங்க. قال அவனல் கினா அல் அக்ல், உலகத்தில் உள்ள பெரும் பெரும் செல்வங்கள், பெரும் பெரும் சொத்துகள், எல்லா செல்வங்களுக்கும் எல்லா சொத்துகளுக்கும் மிக பெரும் செல்வம் என்ன தெரியுமா? அல் அக்ல், புத்தி என்று சொன்னார்கள், இல்மு என்று சொன்னார்கள். இல்ம் என்று சொன்னால் வெறுமனை வாசித்து விளங்கக்கூடிய இல்ம் அல்ல இது. அல்லாஹ் தஆலா தக்வாவை கொண்டு நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தி. நல்லது எது கெட்டது எது என்று விளங்கும் புத்தி மட்டுமல்ல, அது மிருகங்களுக்கும் இருக்கிறது. நல்லதை பார்த்து சாப்பிடும், கெட்டதை சாப்பிடாது. வாகனம் போன் அடித்தால் அது பாதையில் இருந்து அகன்றுவிடும், ஓரத்துக்கு போய்விடும். அதுக்கு தெரியும் முட்டினால் நான் என்னுடைய உயிர் போய்விடும். நல்லது கெட்டது எது என்று விளங்குவது மட்டுமல்ல, அக்ல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா உள் விளங்கி அறியக்கூடிய ஞானவான்களுக்கு கொடுக்கும். அதாவது உலமாக்களோடு சேர்ந்து நடக்கும் பொழுது, சாலிஹீன்களோடு சேர்ந்து நடக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து நடக்கும் பொழுது எந்த புத்தியை அல்லாஹ் கொடுக்கிறானோ அப்படிப்பட்ட அக்ல் உலகத்தில் ஆக பெரும் செல்வம். எனவே புத்திக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்னார்கள்.
இரண்டாவதாக சொன்னார்கள் வாக்குபருல் ஃபக்ரி அல் ஹுமுக், வறுமை, பஞ்சம், கஷ்டம். வறுமையில் மிக பெரும் வறுமை என்ன தெரியுமா? அல் ஹுமுக், மடத்தனம், மடமை, அறியாமல் இருப்பது. தொழத் தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, அத்தஹிய்யாத் ஓத தெரியாது, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க தெரியாது, முதியோரை கண்ணியப்படுத்த தெரியாது, சிறுவர்களுக்கு அன்பு காட்ட தெரியாது, மிஸ்கீன்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்பு காட்ட தெரியாது, பணம் வந்துவிட்டால் ஹஜ் செய்ய தெரியாது, தான தர்மம் கொடுப்பதற்கு தெரியாது. இப்படிப்பட்ட மடத்தனம் வறுமையில் ஆக பெரிய வறுமை. பணம் இல்லாததோ வீடு காணி பூமி இல்லாததோ அல்ல வறுமை. வறுமையில் ஆக பெரிய வறுமை மடத்தனம், ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடியது. எனவே இல்மானிகளோடு சேர்ந்து அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். வெறுட்சி, வெறுட்சியில் ஆக பெரிய வெறுட்சி. வெறுட்சி என்றா என்ன? ஒரு வீட்டில 2-3 வருடங்கள் யாரும் அந்த வீட்டுக்கு போறதில்லை என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு பிசாசு வரத் தொடங்கும். அந்த வீடு வெறுட்சியாக இருக்கும். யாரும் போக பயப்படுவார்கள், யாரும் சாப்பிட பயப்படுவார்கள், குடிக்க பயப்படுவார்கள், காலடி வைக்க மாட்டார்கள். காரணம், அது வெறுட்சியான வீடு, மனிதன் வாழாத வீடு. அப்படிப்பட்ட வெறுட்சியில் ஆக பெரிய வெறுட்சி என்ன தெரியுமா? அல்ல உஜுப், நான் என்ற எண்ணம். எனக்கு தான் தெரியும், நான் தான் பணக்காரன், நான் தான் அழகானவன், நான் தான் ஆலிம், நான் தான் ஹாஜி, நான் தான் செல்வாக்குள்ளவன், என்னை தவிர வேறொருவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் வெறுட்சி. அந்த கல்வே யாரும் குடியிருக்க மாட்டார்கள். இப்லீஸ் மட்டும் தான் இருப்பான். தேவபிசாசியை போன்று இப்லீஸ் மட்டும் தான் இருப்பான். ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள், அல்லாஹ்வுடைய இல்மு வரமாட்டாது, தக்வா வரமாட்டாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வரமாட்டாது. நான் என்ற எண்ணம், கிபிர், உஜுப் யாருக்கு இருக்கிறதோ அந்த கல்பு விருட்சியான காய்ந்து போன கல்பு என்று சொன்னார்கள். வாக்ரமுல் கரமி, நாலாவது சொன்னார்கள் வாக்ரமுல் கரமி ஹுஸ்னுல் குலுக். உலகத்தில் எத்தனையோ சங்கையான விஷயங்கள் இருக்குது, உலகத்தில் எத்தனையோ மதிப்பான விஷயங்கள் இருக்குது, உலகத்தில் எத்தனையோ வரவேற்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய மதிப்பான கண்ணியமான விஷயம் எத்தனையோ இருக்குது. அந்த அனைத்துக்கும் ஆக பெரியது என்ன தெரியுமா என் அருமை மகனே? ஹுஸ்னுல் குலுக், மற்ற மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, நற்குணம், நல்ல முறையில் நடப்பது, எந்த மாதிரி சிரிச்ச முகத்தோடு நடப்பது, கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வது, வாய் திறந்தபடி எல்லோருக்கும் பேசக்கூடாது, பொறுமை செய்ய வேண்டும், மக்களுக்கு அள்ளி வழங்க வேண்டும், மக்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். மௌத்தாகும் வரையில் தான் இந்த வாழ்க்கை. மூச்சு நின்று விட்டால் நான் கபருக்கு சொந்தமானவன், என் நேரில் நாத்தம் தான் அடிக்கும். எனவே மௌத்தாகும் வரையில் யாருடைய மனதையும் நோவிக்காமல் எல்லோரையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டு நற்குணத்தோடு உலகத்திலே வாழ்வதுதான் மிகவும் சங்கையான குணம் என்று 4 குணத்தை சொல்லிவிட்டு